Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு ஒரு புதிய விடியல் தொடங்கி இருக்கு இன்டர்செக்ஸ் பர்சனுக்கு, அதாவது இடையின மனிதர்களுக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஸ் கார்டு ஃப்ரம் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற பெருமையும் இவரை தான் சாரும். இவர் பார்த்துட்டு இருந்த வேலைகள்லாம் போயிடுச்சு, இவருக்கு இருந்த நண்பர்கள்லாம் இவரை விட்டு போயிட்டாங்க. ஏதோ இவரை ரொம்ப ஆட்மேன் அவுட்டா இந்த சொசைட்டில பார்க்க ஆரம்பிச்சாங்க. வளர விட்டு அவங்க என்ன உணர்றாங்க, அவங்களுக்கு எதுவா இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த குழந்தைய நம்ம டிசைட் பண்ண விடணும். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனில் உட்காந்து அழுதுட்டார் அவர். என்னை இப்படிலாம் நடந்திருக்கு, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு இது முடியல என்னால். சார் இப்போ 1 இயராக தான் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆஸ் அ டாக்டர் எனக்கு இதை தவிர வேறு எந்த பெரிய காம்ப்ளிமெண்ட் தேவை கிடையாது. இன்னைக்கு ஒரு புதிய விடியல் தொடங்கி இருக்கு இன்டர்செக்ஸ் பர்சனுக்கு, அதாவது இடையின மனிதர்களுக்கு. நான் ஒரு தொகுப்பாளராக நடிகராக 23 வருஷம் இந்த துறையில் இருந்திருக்கேன். நான் தொடாத டாபிக் கிடையாது, பேட்டி எடுக்காதவங்க கிடையாது. என்னை பற்றி வெளிப்படுத்தினதுக்கப்புறம் எல்லாருமே எங்கே போனாங்கன்னே தெரியல. எல்லாரும் என்னை நிராகரித்த போது யார்கிட்ட இருந்தும் எனக்கு ஆதரவு குரல் வரலை. முதல்ல எனக்காக குரல் கொடுக்க உங்களுக்கு நான் படித்ததே இதுதான். நான் பேசாமல் யார் பேசுவான்னு இன்றைக்கி எனக்காகவும் எனக்கு சர்ஜரி பண்ணி சக்ஸஸ் கொடுத்த டாக்டர் சரண்காகவும் இன்றைக்கி பேசுகிறதுக்காக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து காயத்ரி மேம் வந்திருக்காங்க. நன்றி. எப்பயுமே நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஐம் டாக்டர் காயத்ரி அப்படின்னு சொல்லுவேன். நம்ம டாக்டரேட் வாங்கிட்டோமே, நம்ம இப்போது வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமே, நம்ம படித்ததுக்கான உண்மையான ஒரு வேல்யூ என்னைக்கு வரும் அப்படின்னு நான் யோசித்த காலங்கள் உண்டு. அப்படி இருக்கிறப்ப தான் இவரோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்கு அது பயங்கர ஒரு ஸ்பார்க்கிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கறதுக்கு தானே படிச்சிருக்கோம். இப்போ என்னோட PhD வாஸ் ஆன் டிரான்ஸ்ஜெண்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் டிரான்ஸ் உமன். இதை நான் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கலன்னா நான் படித்ததுக்கு வேல்யூவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப இந்த நிகழ்வு எதுக்காக அப்படின்னா, இவ்வளவு வருஷம் 43 வருஷம் இவரோட அந்த இன்டர்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணி ஃபெடப் ஆகி அவருக்கு கிடைச்ச ஒரு அருமருந்து தான் டாக்டர் சரண். ஏன்னா இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க, எங்களால் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கைவிட்ட காலங்களில் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு டாக்டர் சரண் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்கி இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ டாக்டர் சரண், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த சொசைட்டிக்கு தேவை. அண்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் சொன்ன மாதிரி தான், இவர் மீடியாவில் இருந்திருக்காரு, இவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு. இவரோட இன்டர்செக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஸ் கார்டு ஃப்ரம் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற பெருமையும் இவரை தான் சாரும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சு இவர் பேச ஆரம்பித்து மீடியாக்களில் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் இவர் பார்த்துட்டு இருந்த வேலைகள்லாம் போயிடுச்சு, இவருக்கு இருந்த நண்பர்கள்லாம் இவரை விட்டு போயிட்டாங்க. ஏதோ இவரை ரொம்ப ஆட்மேன் அவுட்டாக இந்த சொசைட்டியில் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ தான் டிரான்ஸ்ஜெண்டரை நம்ம ஏற்றுக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் கொஞ்சமாக. அப்படின்னு இருக்கிறப்ப இந்த இடையினம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் நிறையா பேருக்கு புரியவும் போகிறதில்ல. பட் இவ்வளோ விஷயங்களை தாண்டி ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, என்னால் குணப்படுத்திக்க முடியும், நான் போராடி பார்க்க போகிறேன், நானும் வாழறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது இந்த சொசைட்டியில் அப்படின்னு நினச்சி கரெக்டான ஒரு பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இன்டர்செக்ஸ் சர்ஜரி அவருக்கு இருந்த அந்த பர்சனல் காம்ப்ளிகேஷனை சரி பண்ணி இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் ஆளாக என்னோட லைஃப் டைமில் இவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க போகிறாரு. அண்ட் டாக்டர் டூ. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்பயும் சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும், முதல்ல அக்செப்டன்ஸ் உங்கள் குடும்பங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் குழந்தைகள் ஆணாக இருந்தால் என்ன கவனிப்பு கொடுப்பீங்களோ, பெண்ணாக இருந்தால் எப்படி பூரிப்பீங்களோ, அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே பிறக்கிற எல்லா குழந்தையும், டிரான்ஸ்ஜெண்டர் ஆகட்டும், இன்டர்செக்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன செக்ஷுவாலிட்டியாக இருக்கட்டும், முதல்ல ஒரு அந்த அரவணைப்பு உங்கள் பெற்றோர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தால் இவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவர் இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவரோட பெற்றோர்கள் தான். இன்றைக்கி வரைக்கும் இந்த நிகழ்வுக்கும் வயதானவர்கள் அவங்க கூட என் பையன் சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட உட்காந்து இந்த செலிப்ரேஷனில் அவங்களும் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை அங்கீகரிக்கணும்.
அக்செப்ட் பண்ணணும், அன்பு காட்டணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இனி பிறக்கக்கூடிய இன்டர்செக்ஸ் குழந்தைகளை வந்து பெற்றோர்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா சர்ஜரி பண்ணிடுறாங்க. இதை நீங்க கணிக்கக்கூடிய காலம் அவங்க பிறந்தவொன்னு கிடையாது. ஏன்னா அவங்கள வளர விட்டு அவங்க என்ன உணர்றாங்க, அவங்களுக்கு எதுவா இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த குழந்தைய வந்து நம்ம டிசைட் பண்ண விடணும். ஸோ அதனால இன்டர்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் பற்றி நம்ம இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு கன்சல்டன்சி தேவைப்படுது, என் குழந்தைகள் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் சரணை நீங்கள் அணுகலாம். ஸோ இவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டாக்டர் அப்படிங்கிற டாக்டர்னாலே சர்வீஸ் ஓரியன்ட். பட் இவர் வந்து எஸ்பெஷலி இந்த டிரான்ஸ் பீப்புளுக்காகவும் இந்த மாதிரி இன்டர்செக்ஸ் பீப்புளுக்காகவும் இன்னும் இருக்கிற நிறையா இந்த மாதிரி என்ன சொல்கிறது ப்ரிவிலேஜ் இல்லாத மக்களுக்கும் நான் வந்து என்னை அர்ப்பணிச்சுக்க தயார், என்னால் முடிஞ்ச எக்ஸ்டெண்டட் ஹெல்ப்பை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கார். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சல்டன்சி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் அணுகலாம். தேங்க்யூ மேடம். ரொம்ப பெருசாலாம் பேசுகிறீங்க வந்து பட் இட்ஸ் ஜஸ்ட் மை டியூட்டின்னு நான் சொல்லலாம். இல்லை ஆஸ் அ டாக்டர் என்னால் என்ன ட்ரை பண்ண முடியும், இல்லை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் என்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து உட்காந்து சக்கரவர்த்தி வரும்போது அந்த ஃபஸ்ட் கன்சல்டேஷனில் உட்காந்து அழுதுட்டார். அவர் என்கிட்ட பேசும்போதே அழுதுட்டார். அவர் என்னை வந்து இப்படிலாம் நடந்திருக்கு, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு இது முடியல, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னாரு. எனக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் ட்ரைனிங்கில் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய இருந்தாலும் பட் பியாண்ட் தட் சம்திங் வாஸ் டெல்லிங் மீ இல்லை. ஸோ அந்த சம்திங் வந்து என் ஒய்ஃப் தான் வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம இந்த சர்ஜரி பண்ணோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் தட் அவர் சொல்கிறாரு, நான் அவருக்கு வந்து 1 இயராக நான் இது பார்த்துட்ருக்கேன், அவருக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுக்கு எல்லாமே ஆப்போசிட் தான். அவர் தான் வந்து அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து நான் எதுவுமே கேட்டது கிடையாது அவர்கிட்ட. அவராக தான் வருவார், அவராக தான் சார் இப்படி பண்ணலாம், சார் இது பண்ணலாம், சார் இது பண்ணணும், அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, சார் இப்போ 1 இயராக தான் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆஸ் அ டாக்டர் எனக்கு இதை தவிர வேறு எந்த பெரிய காம்ப்ளிமெண்ட் தேவை கிடையாது. ஏன்னா தட் இஸ் வாட் we do and that is the result we hope for in every person. ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் சொல்லி வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம முன்னாடி இருந்த காலத்தில் 2 ஜெண்டர் இருந்துச்சு. இப்போ வந்து WHO வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது 200க்கு மேலே ஜெண்டர் சொல்கிறாங்க. ஒரு கை ஒரு ஜெண்டர் சொல்கிறாங்க, ஒரு கால் ஒரு ஜெண்டர், ஒரு விரல் ஒரு ஜெண்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் அமெரிக்காவில் நான் வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட், நான் வந்து ஒரு சேர் அப்படின்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு இன்டர்செக்ஸ் குழந்தை பிறந்தவொடனே இல்லை எனக்கு பையன்தான் வேணும், இல்லை எனக்கு பொண்ணு தான் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த குழந்தை டிசைட் பண்ணட்டும், நான் பையனாக இருக்கணுமா நான் பொண்ணாக இருக்கணுமா. அதுக்கு பையனாக இருக்கிறதுக்கோ பொண்ணாக இருக்கிறதுக்கோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ நீங்கள் எமர்ஜென்சியாக போய் இப்போவே எனக்கு என்னை பையனாக மாற்றிட்டீங்க, இப்போவே என்னை பொண்ணாக மாற்றிட்டீங்கன்னு கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு குழந்தைய நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி ஃபஸ்ட்டு 10 வருஷம் வளர்க்குறீங்களோ அடுத்த 10 வருஷமும் அப்படியே வளர்க்க பாருங்கள், அதே ஃப்ரீடம் கொடுக்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பாதி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து அதுவே கொடுத்துரும். எப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வரீங்களோ உள்ள, அப்போ வந்து அது வந்து நெகட்டிவாக ஃபீட்பேக்காக மாறுது. அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மாறுறதுனால அவங்க ஜெண்டரை வெறுக்கிறாங்க, அவங்களே வெறுக்கிறாங்க, வந்து வேற எங்கேயாவது யாராவது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களான்னு சொல்லி யாருன்னு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஒரு அசோசியேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமலே மாட்டிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டில் வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த செக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமும் நீங்களாக இருக்கலாம். ஒரு பேரண்ட் நிராகரிக்கப்பட்டதுனால அவங்க ஒரு சொசைட்டிக்குள்ளே போய் மாட்டிட்டு அவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யுவர் சைல்டு, accept whoever it is. It might be a boy, it might be a girl, it might be an intersex individual. அது என்ன பேபியாக வேணால் இருக்கட்டும், முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கப்புறம் there are ways to change, there are ways, the help is always there. And உள்ள ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னீங்கன்னா you can always come consult. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்றதை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களாக எனக்கு பையன் பொண்ணுன்னு எதுவுமே திணிக்க வேண்டாம். அதே மாதிரி ஆல்சோ
எனக்கு இத்தனை பேர் வந்து இன்டர்செக்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேடம் இவ்வளோ வாய்ஸிஃபரஸாக இவ்வளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு அவர் மூலமாக தான் தெரியும். அண்ட் நாட் ஃபார் 1 செகண்ட் நான் அவங்கள பேஷன்ஸாக நான் பார்க்கவே இல்லை. ஐ ஆல்வேஸ் see them as individuals with value, and in future all these patients இந்த இன்டர்செக்ஸாக இருக்கட்டும், டிரான்செக்ஸாக இருக்கட்டும், அவங்க எந்த ஜெண்டராக இருக்கட்டும், irrespective of the gender வேல்யூ கொண்டு வருவாங்க சொசைட்டிக்கு. எவ்ரிபடி பிரிங்ஸ் வேல்யூ. ஸோ நீங்கள் அவங்க எந்த ஜெண்டர்னு பார்த்துட்டு அவங்களோட பழகிறதோ இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுறதோ அதை விட்டுட்டு அவங்க உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்கன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா த சொசைட்டி வில் பிகம் அ மச் 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 பெட்டர் பிளேஸ். வேலை இல்லை, வேலை கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு யாரையோ டாக்டர் கை காட்டாமல் இவரோட கிளினிக்லேயே அவர் வந்து ஒரு டிரான்ஸ்மென்னை வந்து ஒரு எம்ப்ளாயியாக வச்சுருக்காரு. அவர் வந்து எம்ப்ளாயியாக இல்லை, அவர் என்னோடய ஃபேமிலி, என்னோட பிரதர் மாதிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சொன்னார். அதுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்டு இந்த சொசைட்டிலங்க எல்லாருக்கும் வாழறதுக்கான உரிமை இருக்குது, தகுதி இருக்குது, வாழணுங்கிற நிச்சயம் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் வேணும், உங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், உங்களை நாங்கள் நிராகரிப்போம்னு சொல்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமை இவங்கள மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த சொசைட்டி இஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழறது தான் இந்த வாழ்க்கை. ஸோ பீப்புள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ நீங்கள் யாரை எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை விட ஹியூமனிட்டியை நீங்கள் வேறு எங்கேயுமே காட்ட முடியாது. ஜஸ்ட் அக்செப்டன்ஸ், இவ்வளோ தான் நாங்கள் கேட்குறோம் திரும்ப திரும்ப. இந்த ஈவெண்ட்டில் இவரோட சக்ஸஸ் செலிப்ரேஷன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா, டாக்டர் வந்து ஒரு ஒரு ஹெல்ப், எக்ஸ்டெண்ட் ஹெல்ப்காக அவர் ஒரு இது கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஒரு ப்ராமிஸ் என்னென்னா, வருஷத்தில் ஒரு டிரான்ஸ்மென், ஒரு டிரான்ஸ் உமன் ஹூ ஆர் இன் ரியல் நீட், அவங்களுக்கு வந்து சர்ஜரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 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 வேர்டு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் சூப்பர் ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா ஒரு டாக்டராக வந்து எப்படி மாற்றலாம், இவரை எப்படி இல்லை முடியாது, நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்க, இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க மாதிரி இவராலையும் செஞ்சுருக்க முடியும். பட் அவர் அதை செய்யாமல், வாங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவரு கூட இந்த 1 வருஷம் பழக்கத்துக்கு அப்புறம் இவருக்கும் நிறைய என்லைட்டன்மெண்ட் ஆகி இவர் வந்து இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான இதுதான் நாங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். ஸோ இதுதான் அது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஷேர். நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் தான். எனி டைம். ஸோ கலாட்டா எப்போவுமே என்னுடைய எல்லா தருணங்கள்லையுமே என் கூட இருந்திருக்காங்க. முதல் முறையாக இந்த உலகத்துக்கு எங்களை மாதிரி இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கு குரல் கொடுக்க ஒருத்தர் முன் வரும்போது அந்த குரலை வந்து பதிவு செய்து இந்த உலகம் முழுக்க கேட்க வைக்கிறதுக்கும் இன்னைக்கு கலாட்டா எங்கள் கூட இருந்திருக்கு. அண்ட் எப்போவுமே கலாட்டாவோட சப்போர்ட் எங்களை மாதிரி விளிம்பு நிலை மனிதர்களுக்கு தேவை. கலாட்டாவுக்கும் நன்றி, டாக்டர் காயத்ரி மேடமுக்கும் நன்றி, அண்ட் என்னோட டாக்டர் சரண் சாருக்கும் நன்றி. Thank you. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.